சொல்லு சிவகாமி. எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட் இன்னும் 7 நிமிஷம் காமிக்குதுமா. இல்ல அவ வெயிட் பண்ணி பசிக்குதுன்னு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல எங்கேயோ சாப்பிட போயிட்டாலாம். நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், அங்க போயிடுங்க. அப்படியா? சரி. சார் குமார் சொன்னா சார். என்ன சொன்னா? 3 வருஷம் கழிச்சு இப்போதான் பாப்பாவை பார்க்க போறீங்களாமே. ஆமாப்பா. அப்பா ஹையர் ஸ்டடீஸ் படிக்க ஆசையாக இருக்குப்பா அப்படின்னுச்சு. அப்புறம் அதுக்கு அனுப்பிவிட்டேன். இடையில கோவிட் வந்ததுனால நானும் பாப்பா பார்க்க முடியல, பாப்பாவும் எங்களை பார்க்க முடியல. இப்படியே 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழிச்சு எங்கள் பாப்பா பார்க்க போகிறேன். எனக்கும் பொன் குழந்தை தான் சார். அப்படியா? ஆமாம் சார். ஆரம்பத்தில் நானும் பையன் வேணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணு பிறந்த உடனே அந்த ஃபீலிங்கே வேற லெவல் சார். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன என் சார்? ஒய்ஃப் கன்சீவாக இருந்த பொழுது நானும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஓ ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு. சூப்பர் ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்பன் விரல் நீட்டினா எதுக்கே விரல் நீட்டுறான்னு எதிர்த்து பேசுறான். அதே பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்பன் விரல் நீட்டினா விரல் காட்டுற திசையை பார்க்கும். ஆமாம் சார். பொம்பளை பிள்ளைங்கிறது கடவுள் கொடுக்குற சொத்தியா? கரெக்டு தான் சார். அடிச்சிருச்சு பாரு என் செல்லம். அம்மா இந்த இறங்க போறடா. சன்னிதா எங்க இருக்கம்மா? இந்த ஆமா மாமரம் எங்க செல்ல பிள்ளை தெளிவா சொல்றா. Meet my friend Raghu. He's my classmate. எப்படி இருக்கீங்க? என்னப்பா முன்னாடி விட தொப்பை சைஸ் அதிகமா இருக்கு. வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? ஓகே போலாமா? 7 மணி பொட்டி எடுப்பா. சரி சார். வாப்பா போலாம். ஹே நீ உன் வீடு எங்கன்னு சொன்ன? அண்ணா நகர். என் வீட தாண்டி தானே. கம் I'll drop you. இல்ல பரவாயில்லடி. ஹே ஓவரா சீன் போடாதடா. My driver will drop you. அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு போ. ஹலோ. Here's your luggage. ஒரு நிமிஷம். சரி நம்ம கிளம்பவா? Bye. தேங்க்யூ சார். சொல்லுப்பா. I'll see you. அப்பா he is leaving. வர அங்கிள். ம். சரி ஓகே. ஹலோ. சரி நான் அனுப்பி விட்டுறேன். அம்மாவை பார்க்கவே இல்ல. இல்லடி. சரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. Bye. அம்மா என்னடி Dress இது டைப்பர் மாதிரி? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து. உன்னை பார்க்காத சோகத்துல தான். சரி போய் குளிச்சிட்டு வா. பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே இந்த வீக் ஃபுல்லா எனக்கு வேலை இருக்கு. நாளைக்கு எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காத. அப்பாவோட பாஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. பாஸா? லாஸ்ட் வீக் தானே அப்பா ரிட்டையர் ஆனாரு, அதனால அவரை பார்க்க வராங்க. சரி ஓகேமா. பயங்கரமா பசிக்குது. தயவு செஞ்சு சீக்கிரமா ரெடி பண்ணுமா லஞ்ச். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. புரியல. அந்த பையன் யார் என்னன்னு கேளு. இருங்க. ஷர்னிதா அந்த பையன் யாருமா? கிளாஸ்மேட்மா. எந்த ஊரு? நம்ம ஊர் தாமா, கும்பகோணம். சென்னையில செட்டில். அப்ப நம்மள மாதிரி தான். ஆமா அவங்க என்ன ஆளுங்க? என்னம்மா கேட்ட? என்ன ஆளுங்கன்னு கேட்டேன். நம்ம ஆளுங்க தான். ஓ நீ கேட்டியா? இல்லம்மா பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுதா? பார்த்தாலே எப்படி தெரியும்? ஆமாம்மா பின்னாடி வாழலாம்ல. அப்போ நம்ம ஆளுங்க தானே. ஹலோ. சொல்லுடா. என்னாச்சு? ஏதாச்சும் கேட்டாங்களா? கேட்டாங்க. ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு வந்திருக்கேன். பஞ்ச் டயலாகா? ஒரு மாதிரி டவுட்லேயே இருக்காங்க. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. பட் ஓகே தான். இட்ஸ் ஆக்சுவலி அ குட் ஸ்டார்ட். இதே மாதிரி ஸ்லோவாக மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து சொல்லிடணும். ஓகே. ஆனால் அவங்க அப்பாவை நினச்சாதான். அப்பா கொஞ்சம் பழைய ஆள் தான். அம்மா கூட பரவாயில்ல. ஆனால் அவர் இப்படி தான். யூனோ
என் அப்பாவோட அக்கா வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு இன்னி வரைக்கும் பேசினது கிடையாது. என்னடி சொல்ற? அந்த டைமில் ஃபேமிலியில் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓ. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் இன்னும் பேசினதே கிடையாது. ஐயோ சுத்தம். அப்போ நமக்கு அவர் ஒத்துக்கலைனா? அப்போது வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை வச்சுக்கிறேன். அட்டிங் திமிரு தானே உனக்கு? பார்த்துக்கலாம் டார்லிங். நான் மட்டும் இப்போ திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னேன்னு வே, ஐயோ வெளியே தெரிஞ்சால் மானம் போயிடுமே, அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு நினச்சி நம்மளை கட்டி வச்சிருவாங்க. சூப்பர், செம்ம ஐடியா. இது நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. ஆக்சுவலி எங்கள் மானத்துக்கு கூட அளவுகோல் இருக்குது தெரியும்ல. அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ நீ சொன்ன ஐடியா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம ஏன் அதை ட்ரை பண்ண கூடாது? ஹலோ ஷர்னிதா, அம்மா கூப்பிட்றாங்க, அப்புறமா ஓகே பேசலாம். ஓகே ஓகே ஓகே. பை பை பை, லவ் யூ. லவ் யூ. பை. வரேம்மா. நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறேன், நைட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகும். லேட் ஆகுமா? யார் கூட போற? உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பராச்சும் கொடுத்துட்டு போடி. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். ஸ்டாப் ட்ரீட்டிங் மீ லைக் அ கிட். சரி, எத்தனை மணிக்கு வருவ? அதையாச்சும் சொல்லிட்டு போ. என்கிட்ட கீ இருக்கு, நைட் நானே வீட்டுக்கு வந்துக்கிறேன், நீ படுத்து தூங்கு. ஏய் நில்லடி, நில்லடி. என்னங்க 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 இன்னும் சட்டையை கூட மாத்தாம இருக்கீங்க? சாப்பிட வாங்க. சாப்பிட்டேன். என்னது சாப்பிட்டீங்களா? நான் தான் இங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்ல, சாப்பிட தான் வெளில போனீங்களா? விடுறி. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ சின்ன பொண்ணுங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா, நான் பாத்துக்கிறேங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு என் பாஸ் வர்றாரு. சரிங்க, அதனால என்ன? என்ன அதனால என்ன? இங்கே பார், அந்த கம்பெனியில் நான் பணம் சம்பாரிச்சதை விட மான மரியாதை தான் அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை வருஷத்தில் அவர் வேற எந்த லேபர் வீட்டுக்கு போனதில்லை. நல்ல விஷயம் தானேங்க. எது நல்ல விஷயம்? அவள் இன்னைக்கு வந்தது மாதிரி பாஸ் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது அரைக்குறை ட்ரெஸ்ஸோட வந்து நின்னான்னா என் மானம் என்ன ஆகிறது? இங்கே பாரு சிவகாமி, புது சல்வார் வாங்கியிருக்கேன். நாளைக்கு என் பாஸ் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது இந்த ட்ரெஸ் போட்டு வர சொல்லு. இதவ இங்கே பாரு, சும்மா கொடுத்த ஏதாவது சொல்லிடுவா. உனக்காக அப்பா ஆசையாக வாங்கின கிஃப்ட்னு சொல்லி கொடு. ம், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ, பொண்ணுக்கு புது ட்ரெஸ் எடுத்ததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க ஓட்ட பனியனை மாத்துங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஓட்ட பனியனை மாத்த போறது கிடையாது. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஓல்ட் இஸ் கோல்டுடி. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். பாஸ்கர், 30 ஆண்டு காலம் நம்ம நிறுவனத்துக்காக சிறப்பாக உழைச்சதுக்கு என்னோட மரியாதை. தேங்க்யூ சார். சிவகாமி, அவங்க சாப்பிட்றதுக்கு அதை போய் எடுத்துருவா. சரிங்க, கொண்டு வரேன். காஃபியா டீயா? எதுனாலும் ஓகேம்மா. சார், என் வீட்டுக்கு மேடத்தோட முத வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் விடு பாஸ்கர். ரிட்டையர்ட் லைஃபே எப்படி இருக்கு அதை சொல்லு. எப்படியோ போயிட்டு இருக்கு சார். ஒரு வாரம் தானே ஆகுது. ஆனால் ஒன்று சார், காலங்காலத்தில் எந்திரிக்கிற பொழுது பதறி அடிச்சுட்டே எந்திரிக்கிறேன். ஐயோ ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சேன்னு. அப்புறம் தான் நினைவுக்கு வருது, டே பாஸ்கர் நீ ரிட்டையர் ஆகிட்டடா. ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்குமா? அவ்வளோ பெரிய காமெடி இல்லையம்மா. டேய், 30 வருஷம்டா இந்த மனுஷன் நம்ம கம்பெனிக்காக எப்படியெல்லாம் உழைச்சிருக்காரு தெரியுமா? மாமா, ஆ? எங்க போறீங்க? வாங்க உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் பேசலாம். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அட, நாங்க சாப்பிட மட்டுமா வந்திருக்கோம், உட்காருங்க. பாஸ்கர், உன் பொண்ணு ஊர்லேருந்து வரான்னு சொல்லியிருந்தல்ல? வந்துட்டேன் சார். வந்துட்டாளா? கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிற. மேலே ரெடி ஆகிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு இருக்காளா? ம். யோ, இதை முதலியே சொல்லியிருந்தா இந்த மீட்டிங்கே ஒரு பெண் பார்க்கும் படலமா மாற்றிருக்கலாமே. சார், என்னம்மா? என் பையன்யா, டாக்டர் ரிஷி. போன வாரம் தான் யூஎஸில் படிச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். எனக்கும் உன்னை ரொம்ப வருஷமாக தெரியும். தப்பாக நினச்சிக்கலன்னா உன்னை கேட்கட்டா? என் வீட்டில் கூட யாருக்கும் தெரியாது, நானாக தான் கேட்குறேன். உனக்கு ஓகேன்னா எம்ப்ளாயி பாஸாக இருக்கிற நாம சம்மந்தி ஆயிடலாமா? என்ன சொல்கிற? பொண்ணுங்களுக்கெல்லாம் சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிச்சிடணும், இல்லைன்னா லிவிங் டுகெதர் அது இதுன்னு குண்டை தூக்கி போட்டுருவாளுங்க. இல்லை சார், தம்பிக்கு. யோ, என் பையன் நான் சொன்னால் தட்ட மாட்டான். என்னடா ரிஷி? நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. அப்புறம் என்ன? அப்போ என் பொண்ணுக்கிட்டையும் ஒரு வார்த்தை. யோ, பொண்ணுங்களுக்கெல்லாம் முடிவெளக்கு தயா தெரியும், முடிவெடுக்க எப்படியா தெரியும்? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க பாஸ்கர். ஆனால் நீ உன் பொண்ணை சரியாக தான் வளர்த்துருப்பேன்னு எனக்கு தெரியும்.
ரெடியாகி வர சொல்லு, இப்போவே பேசி முடிச்சிருவோம். ரெடி தான் அங்கிள். ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். சார் நான் சொன்னேன் இல்லையா, என் பொண்ணு சர்னிதா இன்னும் ட்ரெஸ் மாற்றலை, ஊர்லேருந்து வந்தா இல்லையா, அதான் ரெடி ஆகலை. இந்த இப்போ போய் ரெடி ஆகிட்டு வந்துருப்பா. இல்லை நான் ரெடி ஆகிட்டு தான் வந்திருக்கேன். உட்காரலாமா? உட்காரலாம். என்னப்பா? ஓ, கால் மேலே கால். உங்களுக்கு ஓகே இல்லை? ஓகே ஓகே தான். நேற்று தான் வந்தா. இங்கே அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. இது அங்கே எடுத்தது. அங்கே இதெல்லாம் சகசம் தானே. இல்லை ட்ரெஸ்லாம் நிறையா தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலைல என் அப்பா ஒரு புது சல்வார் வாங்கி அதை போட சொன்னார். அவரோட மாஸ்டர் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். என் அப்பா கொஞ்சம் பழைய ஆள் தான். அவரால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இன்ஃபேக்ட் நான் இப்படி ட்ரெஸ் போடுறது அவருக்கு கொஞ்சம் அசிங்கமாக கூட இருக்குது. பட் இது தப்பு இல்லைல்ல அங்கிள்? என்ன சொல்கிறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ் இட்ஸ் மை சாய்ஸ்ல. என்னை இப்படி தான் ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்க? உங்களை பார்த்தா பெரிய முற்போக்குவாதி மாதிரி தெரியுது. நீங்களே சொல்லுங்க அங்கிள். நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தானே கரெக்டு என்ன அங்கிள்? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்களே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களை லுங்கி பனியான் தான் போட்டு வரணும்னு சொல்லியிருந்தா வந்திருப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அது உங்கள் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். கரெக்டா? இப்போ ஆண்டி பாருங்க, நீங்கள் சொல்லி அவங்க சாரி கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு கிளாமரா ட்ரெஸ் பண்ணணும்னு தோணியிருக்கும், ஸோ கட்டியிருப்பாங்க. என்னம்மா பேசுகிறாங்க? கிளாமரா? அட ஆமால ஆண்டி, எங்கே மறைக்கணுமோ அங்கே மறைக்காம கவர்ச்சியான இடங்களை கரெக்டாக காட்டுற ட்ரெஸ் தானே சாரி. இன்ஃபேக்ட் த மோஸ்ட் செக்ஸியஸ்ட் ட்ரெஸ்ஸே சாரி தான்ல. என்ன ஆண்டி தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்ணுறீங்க? சரி விடுங்க, பாவம் நீங்களே அங்கிள் சொல்லி தான் கட்டியிருப்பீங்க. சரி சொல்லுங்க அங்கிள். ஏதோ கல்யாணம் பொண்ணு பார்க்கறத பற்றி பேசின மாதிரி இருந்துச்சு. யாரு? ஹாய், ஐ எம் ரிஷி. ஓ ஹாய் ரிஷி. உங்கள் ப்ரொப்போசல்லாம் ஓகே தான் அங்கிள். ஆனால் நான் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ லைக் டு ஸ்லீப் வித் ஹிம். ஸ்லீப்புனா கூட படுத்து தூங்கணும் அதானே? இல்லை ஆண்டி, ஓகே ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஐ லைக் டு ஹேவ் செக்ஸ் வித் ஹிம். சர்னிதா என்ன சின்ன விட்டா பேச போயிட்டுருக்கேன். ஆமாப்பா, யாருனே தெரியாத ஒருத்தர் கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க. ஃபிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி முக்கியம் இல்லை? அதை தெரிஞ்சுக்காம எப்படி ஆண்டி வாழ்க்கை பூரா வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்கள். எத்தனை வருஷம் அங்கிள் கூட வாழ்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? பாஸ்கர், நாங்கள் கிளம்புறோம். சார் இல்லை, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, இப்போ தான் ஞாபகம் வந்தது. வாடா போலாம். சார் சார் ஐயோ அங்கிள், சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடாம போறீங்க. பூமர் அங்கிள் எடுத்துக்கோங்க. சார் சாரி சார், என் பொண்ணு பண்ணது சார். சார் சரிதா, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சதில்ல. இன்னும் அது மட்டும் தான்ப்பா நீங்க பண்ணல. யாருப்பா அவரு? யாருன்னே தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. அறிவு வேணாம் உங்களுக்கு? வேணா அவர் பாஸா இருக்கலாம், பட் somebody has to show him what he is. அண்ட் நீங்க gift வாங்கி கொடுக்குறீங்க எனக்கு. சூப்பர்ப்பா, வேற லெவல். இதெல்லாம் நான் நார்மலாக கூட சொல்லியிருக்கலாம், பட் சில பேருக்கு சில விஷயங்களை சொல்கிற விதத்தில் சொன்னாதான் புரியும். த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங்ப்பா, தயவு செஞ்சு மாறுங்க. ஷர்னிதா, ஷர்னிதா நில்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அண்ணா அங்கே ப்ளூ வேணா ரெட் மாற்றிருங்க. சூப்பர்டா. ஆனால் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எதுக்கு? இல்லை உங்கள் அப்பாவுக்கு தெரியாதுல்ல,
திடீர்னு ஒரு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாருனா? இங்கே பாரு, அதான் சொன்னேன்ல, ஒவ்வொரு பர்த்டேக்கும் கேக் கட் பண்ண உடனே என் பர்த்டே விஷயம் என்னன்னு கேட்பாரு. இது வரைக்கும் நான் கேட்ட எதுக்கும் அவர் நோ சொன்னது கிடையாது. இன்னிக்கும் கேட்பாரு. ஆனா ஒருவேளை இன்னைக்கு நோ சொல்லிட்டாருனா? இன்னைக்கு திடீர்னு நீ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டேன்னா சாக மாட்டேங்கிற நம்பிக்கையில தானே. புரியுது. நான் தானே எல்லாரும் பிரபு சார் மாதிரி சொல்றேன். ஆமாம். ஆமாம், அன்றைக்கு வீட்டில் நடந்த அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அவர்கிட்டே நிறைய சேஞ்சஸ் தெரியுது. எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். சரி பாப்போம். ஓகே, ஓகே. லவ் யூ. பாய். பை. ஹாய் ஆண்டி. பரவாயில்லம்மா. ஹாய் அங்கிள். ஷர்மிதா ப்ளஸ் யூ. ஒரு நிமிஷம் ஆண்டி. ஓகேம்மா. இங்க வாமா. என்னடி? இங்க வாமா. அம்மா, திஸ் இஸ் ரகு. அன்னைக்கு Hi, aunty. வீட்டுக்கு வந்தால. ஆமாம். வாங்க. இது அவங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இது அவங்க அப்பா. வணக்கம். வாங்க. அங்க. டிஃபன் ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாருங்க. சாரு இங்கதான் எங்கேயோ இப்ப வந்துருவாரு. நீர்மா, நான் கால் பண்ணிட்டு வரேன். சமிதா, பிரேமு யாரா இது ரெண்டு பேரும்? இது என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ என் கேர்ள் பெஸ்டி. கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் பெஸ்டியா? ஆமாம் சார். அது உங்க கல்ச்சருக்கு கால்ரா வர. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஈட் ஒன் சிப்மா? தேங்க்யூ. என்னம்மா பிளைன் வாட்டர் நினைச்ச பிராண்டியை கலந்துருக்க? பிராண்டி இல்லை சார், வோட்கா. மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை கிடந்து பிராண்டிக்கிட்டே இருந்தா தான் பிராண்டி குடிக்க தோணும்னு சொல்லுவாங்க. ஆமா, வோட்கா குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னம்மா கவலை? கவலையே இல்லை, எனக்கு கவலையா இருக்கு சார். அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா இல்லை சார். அதானே, அவர் எப்படி இருப்பாரு? என் அன்பு மகளே, ஆசை மகளே, 24 வயசு முடிச்சு 25வது வயசுல அடி எடுத்து வைக்கிறேன். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் நீ. உனக்காக அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரினிமா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கன்கராஜ். என்னாச்சு? என்னம்மா? என்னடா? சரிம்மா. சனிதா, சாரி எவ்ரிபடி. என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல. போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வரேம்மா. சரிம்மா. சனிதா, என்னம்மா உனக்கா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க? என்னாச்சு உனக்கு? இங்கே வந்து தனியாக நிற்கிற? அம்மாடா, What the hell is this பா? என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் முன்னாடி இப்படியா வருவீங்க? டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. டிஸ்கஸ்டிங்கா? இதில் என்னம்மா டிஸ்கஸ்டிங்? ஆமா பெண்ண. என்னது இது அசிங்கமா? அன்னைக்கு நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படி பண்ணேன்னு இப்போ என்ன பழி வாங்குறீங்களா? சேச்சே, அப்படி இல்லைல்லம்மா. எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. வெளியில் போகிறப்போ யோசித்தேன் என்ன ட்ரெஸ் போடலான்னு. வெக்கையாக இருந்துச்சு. எனக்கு இது சௌரியமாக இருக்குன்னு அப்பா அப்படியே வந்துட்டேன். சும்மா கதை விடாத. நிஜமாம்மா, நான் நைட்டு இந்த ட்ரெஸ்ஸில் தானே தூங்குவேன். உங்கள் அம்மா கூட திட்டிக்கிட்டே இருப்பா, இதை கொஞ்சம் மாற்றிங்களேன்னு. ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற கம்ஃபர்ட் வேறு எதுலேயுமே இல்லையம்மா. அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் வெயிலுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணுறது தானே கரெக்டு. சும்மா போய் சொல்லாதீங்கப்பா. நான் அன்னைக்கு அப்படி பண்ணேன்டா இப்போ பழி வாங்குறீங்க. இது ஏன் பர்த்டே? இங்கே இப்படியா வருவீங்க? எங்கே எப்படி வரணும்னு இருக்குல்ல? என்னம்மா சொன்ன? சரியா கேட்கல. எங்கே எப்படி வரணும்னு இருக்குல்ல, அதானே சொன்னேன். கரெக்ட். இது என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ் தானே. இதுக்கு நீ எதுக்கு கோவப்படுற? அன்னைக்கு நான் அசிங்கமாக ஃபீல் பண்ண பொழுது நீ கோவப்பட்ட. இன்னைக்கு நீ எதுக்கு அசிங்கமாக நினைக்கிற? அன்னைக்கு நீ பேசுகிற எல்லாத்தையும் நான் யோசிச்சேன். நீ சொன்னது கிட்டத்தட்ட எல்லாமே சரிதான். உன் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு அம்மனமாக குளிக்கிறது தான் பிடிக்கும்னு நம்ம வீட்டு பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி பப்ளிக்கில் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இட்ஸ் மை சாய்ஸ், இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா?
ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸு ஏன் கோர்ட்டில் கூட இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல அங்கெல்லாம் போய் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ்ன்னு நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு. இதையெல்லாம் நார்மலாக கூட உன்ட்ட நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் சில பேருக்கு சொல்கிற விதத்தில் சொன்னா தான் புரியும். என் பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்புறம் என்ன சொன்னியே? நாங்களாம் கொஞ்சம் பழைய ஆளுகதாம்மா, பூமர் அங்கிள்ஸ். என்ன பண்ணுறது, ரேப் பண்ணவனுக்கே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது கரெக்டுன்னு நினச்சி வளர்ந்தவனுங்க. படையப்பா படத்தில் ஒரு பொண்ணுனா இப்படித்தான் இருக்குன்னு வசனம் பேசுனப்ப சில்லறையல்லி சிதற விட்டவனுங்க. நாங்கள் வாழ்ந்த உலகமே வேற. ஆனால் அதுல எல்லாம் நிறைய தப்பு இருக்குன்னு இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்ல. மாறி வர உங்கள் உலகத்தையும் உங்கள் கலாச்சார மாற்றத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்ல. ஆனால் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்க முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க எங்களை பூமர்னு சொல்றீங்க. இன்னும் 100 வருஷம் கழிச்சு கற்கால மனுஷங்க மாதிரி ரோட்ல எல்லாரும் அம்மனமா போறதுதான் ஃபேஷன்னு அந்த ஜெனரேஷன் மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க உலகத்தோட கலாச்சார மாற்றத்தை ஒன்னால ஏத்துக்க முடியலன்னா உன்னோட பேரனோ பேத்தியோ உன்னையும் பூமர்னு தானே சொல்லுவாங்க. உன் காலேஜ், நீ போற பப்பு, ஜிம்மு, நீ போற இடங்கள், உன் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் ஓ உலகம். அங்க எல்லாம் உன் இஷ்டத்துக்கு நீ ட்ரெஸ் போட்டு போறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஏன் ஃப்ரெண்ட்ஸு ஏன் ஆஃபீஸ்னு எனக்குன்னு தனியாக ஒரு உலகம் இருக்குல்ல. இந்த 2 உலகமும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது 2 ஒரு புள்ளியில் ஒரு நாள் ஒன்று சேருது பார், அங்கே தான் பிரச்சனை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் என் உலகத்துக்கு ஏற்றது மாதிரி உன்னை நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னது தப்புன்னா, இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் உன் உலகத்துக்கு ஏற்றது மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு நீ நினைக்கிறது தப்பு தானே? இருங்க, இந்தாங்க உங்கள் பொண்ணு அவள் பர்த்டேக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருக்கா. இதை தான் போட்டு வருவீங்களாம். சரி, உங்கள் பொண்ணுக்கு ஏதோ gift வாங்கணும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கலைன்னா போற வழியில வாங்கிட்டு போலாம். சீக்கிரம் கிளம்புங்க. 10 வருஷத்துக்கு முன்னாலே பொண்ணு வேற ஜாதிக்கார பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல இவளை நான் வெட்டி போட்டிருப்பேன். ஆனால் இப்போ என் பொண்ணு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட எனக்கு அதில் உடன்பாடு இருக்கோ இல்லையோ, என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக என்னை நான் சமாதானப்படுத்திக்குவேன். உங்களுக்காக நாங்கள் மாற முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு கேட்குறது தப்பு இல்லை இல்லைம்மா.